கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே இந்த கால வேளையில என் கர்த்தரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற ஒவ்வொரு முகத்தை பார்த்து, என் தேவாதி தேவன் என் ஜீவனுள்ளவர் அப்பா, மகளே ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவரா, ஒவ்வொருடைய சகோதரன் சகோதரி அருகாமையில் இருந்து கர்த்தர் நீர் ஆற்றி தேற்றி ஆறுதல் சொல்லும்படி உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா, இந்த நாளிலே எஸ்ஸப்பா, ஒருவேளை ஆண்டவரை என்னென்ன காரியங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஆண்டவரே கணவரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, எஸ்ஸப்பா, அநேக பிரச்சனைகள், கடன்கள், போராட்டங்கள் ஆண்டவர் இந்த உலகத்துல அநேகம் இருக்கிறது. ஆண்டவரை எல்லாவற்றையும் குறித்து ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம் ஏசப்பா. அடிமை உம்முடைய பாதப்படியில ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வார்த்தை ஏசப்பா, நான் என்ன ஏசப்பா, ஆண்டவரே நான் மனுஷியா இருந்த அந்த இடத்துல பேசக்கூடாது, என் தேவன் வார்த்தைகளை அந்த இடத்துல பேசணும். என் ஆண்டவரே கண்ணம்பாளைய மக்களுக்காக, அந்த திருச்சபை மக்களுக்காக நான் என்ன பேச வேண்டும்? என் தேவன் சொன்னீர், மகளே மகனே நீ அழுது கொண்டீராய், ஆமாண்டவரே ஏன் அழுகிறாய்? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கொடுத்து இந்த சபையில பேசும்படியான கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு நடந்து போவான் என்று கண்ணீரோடு வந்த நம்முடைய பிள்ளைகள் சபையை விட்டு கடந்து போகும் பொழுது ஒரு கம்பீரத்தோடு நடந்து, ஒரு சமாதானத்தோடு நடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. அடிமை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். என்னை மறைத்து தேவன் பேசும், நான் அல்ல பேசுகிறவரின் தேவன், என்னுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை என்னுடைய பிள்ளைகள் உணர்ந்து கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலமே ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அங்க யார் அழுதுகிட்டு இருக்கா? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீ ஏன் அழுகிறாய்? கல்லறையில இருந்து அழுகுறாங்க இல்லைங்களா? அழுகுறாங்க. எதுக்காக அழுகுறாங்க? என் தேவனை நாங்க நம்பி இருந்தோம். இன்றைக்கு அவங்களை என்ன பண்ணாங்க? கல்லறையில வச்சு மூடிட்டாங்க, அடிச்சாங்க, கல்லறையில வச்சு மூடிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? யாரை நம்பி இருக்கிறோம்? சபைக்கு வரும்பொழுது ஐயா சபை நடத்துவாங்க, இதை நம்பி வருகிறோம். இன்னைக்கு அந்த ஸ்திரீ என்ன செஞ்சாங்க? இயேசுவை நம்பி இருந்தாங்க. எல்லாரும், எல்லா மக்களும். நம்ம நேரம் கிடைக்காதனால அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்கன்னா, ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் தெரியும். அப்ப சொல்றாங்க, ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன தேடுறாங்க? யாரை தேடுறாங்க? இப்ப நம்ம யாரை தேடி வந்திருக்கோம்? இயேசு கிறிஸ்துவை, நம்ம ஆண்டவராகி இயேசுவை தேடி வந்திருக்கோம். அப்பதான் கேட்கிறாங்க ஆண்டவர், அவங்க அழுகுறாங்க, காணும் என் இயேசு எங்கே? காணும்னு அழுகு தேடுறாங்க. இன்னைக்கு அநேகர் நம்ம அப்படித்தான் தேடி கொண்டிருக்கிறோம். எங்கெங்க தேடுறோம்? ஒரு உலகத்துல எல்லாம் எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடக்குது அப்படி. ஆனா இருந்து நம்ம ஒரு இடத்துல தேடல. அது மாதிரிதான் இப்போ அந்த தாய் அழுகுறாங்க, அந்த ஸ்திரீ அழுகிறாய். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து என்ன கேட்கிறாரு? ஏன் அழுகிறாய்? நம்ம அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அழுதுகிட்டு இருக்கோம் எல்லா காரியங்களிலும். யாராவது ஒரு சமாதானோட வந்திருப்போமா? ஆலயத்துக்கு போவோம், எப்படியாவது எத்தனையோ போராட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கடந்து வந்துங்க உட்கார்ந்துருக்கோம். அப்படிதானுங்களா? அப்படி இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய்? இரண்டாவது ஒண்ணு கேட்கிறாரு, யாரை தேடுகிறாய்? அந்த 15லே இருக்கு, 20, 15ல யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நம்ம யாரை தேடணும்? உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அப்ப நம்ம யாரை தேடணும்? ஆண்டவர் கேட்கிறார், நீ யாரை தேடுகிறாய்? தேவனை தேடணும். இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கும். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்குமா? கூட. தேடுங்க, கொஞ்சோண்டு. அங்க போறோம், ஒரு 2 அப்பம், ஒரு மீன் துண்டு இருக்கு, அது போதுமா? போதாது. கூட நிறைய. அப்படிதான் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, மகளே மகனே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? என்ன அழகான ஒரு வார்த்தை இல்லைங்க? நம்மளுக்கு எவ்வளவு கண்ணீரோட அந்த அம்மா தேடி போறாங்க. யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? கல்லறையிலே இயேசுவை தேடிக்கொண்டு நின்ற மகதலேனா மரியாள், அவங்க கேட்கிறாங்க. மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, யாரை தேடுகிறாய்? நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து யாரை தேடணும்? நான் அடிக்கடி ஜெபிப்பேன். என்னன்னா, எங்க வீட்லயும் தூங்குவாங்க. அப்ப நான் அந்த பக்கத்திலேயே சேர போட்டு உட்கார்ந்து ஜெபிப்பேன். ஏசப்பா, வசனம் சொல்லுகிறது, காலையில யாரெல்லாம் கர்த்தரை முதலாவது மகிமைப்படுத்துவாங்க தெரியுங்களா? பறவைகள், செடி கொடி எல்லாம் கர்த்தரை கனப்படுத்தும் இல்லைங்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வேளையிலே ஆறுகளையும் உண்டாக்கும். நாங்க என்னென்ன கனப்படுத்துமா? கோட்டான் குஞ்சுகளும் காட்டு மிருகங்களும்
வலு சர்ப்பங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துமா. வனாந்தரத்துல வழி, அவாந்தர வழி நேரா வந்து நம்ம சபையில உட்கார்ந்திருக்கோமா, அந்த சபை எப்படி இருந்திருக்கும்? நம்ம வீடு எப்படி இருந்திருக்கும்? நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்திலே வழியையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அங்கே கோட்டான் குஞ்சுகளும், வலு சர்ப்பங்களும், காட்டு மிருகங்களும் கர்த்தரை கனப்படுத்துமா. இந்த கால வேளையில நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது எந்திரிச்சு வெளியில கதவு திறந்தா என்னென்ன சத்தம் கேட்கும்? நம்ம வீடுகளில. உலக சத்தங்கள். ஒரே பிரச்சனை, போராட்டம், வண்டி, காரு, ஆட்டோ இல்லைங்களா? பக்கத்து வீடு மனுஷரு பிரச்சனை இப்படித்தான் கேட்கும். ஆனா, நம்ம என்ன பார்க்க போறோம்? உலகத்தையா பார்க்கிறோம்? முதலாவது தேவனுடைய. அப்பதான் ஆண்டவர் கேட்பார், யாரை தேடுகிறாய்ன்னு. ஏன் அழுகிறாய்? நம்மள வந்து அன்போடு அந்த சகோதரிய போய் கேட்கிறார். ஸ்திரீ, ஒரு ஸ்திரீன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? கல்லறையில ஸ்திரீ அழுது கொண்டிருந்தால் அவரை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? எத்தனையோ விதத்துல, நான் மாத்திரம் இல்ல, எவ்வளவோ விதத்துல கண்ணீரோடு நம்ம நின்ன நாட்கள் உண்டு. பாதப்படியில. இன்னுமாய் இந்த இடத்துல பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய்? நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்னை கைவிட்டுட்டாரு. நான் அழுதுகிட்டு இருக்கேன். எத்தன நாளு நான் சபைக்கு போவேன். எவ்வளவோ ஜெபம் பண்றேன். எனக்கு ஒண்ணும் கேட்கலையேன்னு. அப்படியா விடமாட்டாருங்க ஆண்டவரு. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நம்ம முதலாவது தேவனை தேடணும். காலையிலே நான் ஜெபிக்கும் பொழுது அப்படிதான் ஜெபிப்பேன். ஏசப்பா, அந்த கதவ திறந்து உலகத்தை பார்த்துடக்கூடாது. அதற்கு முன்பாக நம்ம அருகாமையில் இருக்க தேவனை இருட்டோடே எழும்பி இந்த அம்மா எங்க போனாங்க? இருட்டோடே கல்லறைக்கு ஓடுறாங்க காலையில. ஆண்டவர தேடி ஓடுறாங்க. நம்மலாம் என்ன பண்ணணும்? இனிமே என்ன பண்ணுவீங்க நாளைக்கு எந்திரிச்சு? நேரா கதவ திறந்து வெளியில போய் உலகத்தை எல்லாம் பார்த்து அப்படித்தானே? அப்படியே எந்திரிச்சு முழங்கால் போடுங்க. தேடுங்க. கூட உங்களுக்கு நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு இது போதும்ன்னு. அதை விட அதிகமா கொடுக்கிறவர் நம்ம கர்த்தர். மரியாள் இயேசுவை தேடி கல்லறையின் அருகே தான் நின்றாங்க. இப்ப நம்ம வந்திருக்கிறோம். தேடி தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அநேக மக்கள் எங்கெங்க போயிருப்பாங்க? பாருங்க, புரஜாதர் எங்கெங்கேயோ இருப்பாங்க. எந்தெந்தையோ சந்தோஷத்த, எங்கேயோ ஒரு சமாதானம் கிடைக்கும் விருந்தாளியா. அப்படி போய் தான் இருப்பாங்க. ஆனா நம்மள ஆண்டவர் எங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு? இங்க வந்து நம்மள கேட்கிறாரு. யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? நம்ம அழுகையோடு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இயேசுவை தேடி எங்க போனோம்? அழுது கொண்டு வந்திருக்கலாம். அழுதுட்டு வந்திருக்கலாம். எல்லாரும் அப்படிதான். யாருமே அழாம இருக்க முடியாது. நெறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் யார் வாழ்க்கையிலும் இல்லாம இல்ல. அழுது கொண்டிருக்கலாம். உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? எல்லார் கண்ணீரையும் தொடச்சுப்பீங்களா இனிமே? தேவன் யாரை தேடுகிறாய்ன்னு கேட்டாரா? என் கண்ணீரை துடைக்கிறவர் அவரு. இல்லைங்களா? நல்லா ஜெபம் பண்ணோம். நல்லா வொர்ஷிப் நடத்துனாங்க. நல்லா பாடுனாங்க. எனக்கு மிகவும் சந்தோஷம். ஐயா சொன்னாங்க, எப்படியாவது இந்த சபைக்கு உங்கள ஈர்க்குது. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். எப்போ கண்ணம்பாளையம் வந்தாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம், ஐயா கூப்பிட்டோமா நாங்க வரணும். எனக்கு ஒரு சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கும்போது. உண்மையாகவே நீங்க அது வந்து நான் சும்மா ஜெபத்துக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, என்ன அழகான வார்த்தை. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்தாள். எப்படி 16ஆம் வசனத்துல இருக்கு. 15ல அவரை பாருங்க. அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயான்னு கேட்டான். ஆனா கர்த்தர் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஒரு சின்ன சாட்சியோட கூட சொல்றேன். நான் ஒரு நாள் எங்க பையன் 8th படிக்கும்போது அவன் வந்து நான் எங்க வீட்ல ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பசங்கள கடிஞ்சுக்க மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க அப்படி. அப்ப யாராவது ஒரு ஆள் கண்டிக்கணும் இல்லைங்களா? அப்ப என்னடா எக்ஸாம் இருக்கு, நீ என்ன இந்த சண்டை இதெல்லாம் வச்சிருப்பான். அதெல்லாம் வைக்காதன்னு சொன்னோனே அவன் கோச்சுட்டு போயிட்டான். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கோச்சுட்டான். அப்படிதான் இருக்காங்க இப்பலாம் ஃப்ரெண்டு. அப்ப நான் தேடி போயிட்டு அழுதுட்டு இருக்கேன். ஒரு 25 நாள் நாங்க அழுதுட்டு இருக்கோம். அவங்க கோர்ட்ல போறாங்க. அப்படியே இருந்துட்டு எப்படி இப்ப கோர்ட்ல வேலை பார்த்தாங்கன்னு தெரியாது. சாயந்தரம் அப்படியே வருவாங்க. கண்ணீரோட அப்படியே வந்து படுத்துருவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அவங்களும் தேடுவாங்க. நானும் தேடி திரிவேன். ஒவ்வொரு இடமா 25 நாள் யோசனை பண்ணீங்க. அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த கால வேளையில இயேசப்பா, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற ராஜா, இந்த இடத்துல என்னை மறைத்து என் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இனி நீ அழுது கொண்டிருக்கிற அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி இயேசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, மகதலேனா மரியாளை குறித்து பார்த்தோம். ஆமா ஆண்டவரே கர்த்தாவே, மரியாளே யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? முதல் கேள்வி ஆண்டவரே ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். இந்த நாளிலே எங்க சபையில அமர்ந்திருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேளுங்கப்பா. நீங்க கேட்க வல்லவராய் அருகாமையில் இருக்குங்க. யாரை தேடுகிறாய்? எங்களுடைய மக்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் என்னை தேடி வந்தார். என்னை கேட்டார். நான் தனிமையில ஜெபித்த நாட்கள் உண்டு. ஜெபிக்காத போன நாட்கள் உண்டு. ஆனால் என் கர்த்தர் என்னை தேடி வந்தார் என்று அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே அவங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைத்து அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. யோபை போல என் மாம்சம் அழுகி போனாலும் ஆண்டவரே, என் சரீரம், என்னுடைய மாம்சம் என் கர்த்தரை பார்க்கும். அந்த அழுகிற நிலையில கூட என் தேவனை பார்க்கும் என்று ஒரு விசுவாசம். அந்நியர் கண்கள் அல்ல, என் கண்ணே
என்று சொல்லி அந்த பக்தன் என்ன ஒரு விசுவாசம், அந்த விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க, ஆசீர்வதிங்க. மக்கள் எல்லாம் இந்த நாள்ல கேட்ட சத்தியத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாசித்து நாங்களும் இப்படியா என் தேவன் இழந்து போன எல்லாவற்றையும் எங்களுக்கு திரும்ப, நான் ஒரு விதவைக்கு ஆண்டவரை தன் ஒரே மகனை எப்படி திருப்பி கொடுத்தீங்களப்பா, அதே போல நான் என்னெல்லாம் இழந்திருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்கப்பா. திருப்பி நீங்க கொடுப்பீங்க, நீர் கொடுக்க வல்லவர் ஏசப்பா. நீ திருப்பி கொடுத்த தேவன். அது எல்லாரும் இன்னைக்கு கேட்டாங்க சுவாமி. திருப்பி கொடுத்தார், ஒப்படைத்தார். நாங்க இழந்து போன எல்லாவற்றையும் இந்த நாள்ல ஒவ்வொரு இருதயத்துல அந்த ஜெபம், அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கு ராஜா. நான் இழந்து எனக்கு திரும்ப கொடுங்க என்று கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தை நோக்கி பாருங்க. ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இடத்துல நடக்கிற எல்லா ஜெபங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை நீங்க பொறுப்படுத்து எல்லா காரியங்களையும் நன்மையாய் வாய்க்க பண்ணுங்க. அது மாத்திரமல்லப்பா, இந்த நாள்ல அப்பா அந்த கேட்ட சத்தியம் இருதயத்துக்குள்ள பதிந்திருக்கட்டும் அப்பா. அதன்படி அந்த விசுவாசம் வரட்டும் ஆண்டவரே. ஒப்படைத்த அந்த தேவன், அந்த ஒரே மகனை ஒப்படைத்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையை நாங்க என்ன இழந்து எங்களுக்கு ஒப்படைக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நம்பிக்கையோடு உம்முடைய பாதப்படி இருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, அம்மா, பிள்ளைகள், அவங்களுடைய ஆண்டவரே மருமகள்மார்கள், பேர பிள்ளைகள் எல்லாரும் என் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வத்து இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்தி பலப்படுத்தி அநேக மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும்படி அவங்களை எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீதியான காரியங்களை எல்லாம் உடைய வல்லமையில பலத்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலமே ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.